ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பண்ண போறோம். டிஃப்ரெண்டான ரெசிபின்னு சொல்றதை விட ரெசிபிஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிக்கன் குழம்புல எப்படி 3 டைப்ஸ் ஆஃப் ரெசிபிஸ் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். முதல்ல வந்து சிக்கன் சாப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் சாப்ஸ்ல இருந்து எப்படி சிக்கன் குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புல இருந்து எப்படி ஒரு சிக்கன் ரோஸ்ட் பண்றதுன்னு பார்க்குறோம். ஸோ இது மூணுமே கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப டேஸ்டா சூப்பரான ஒரு ரெசிபியா இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த வீடியோட ஃபுல் கிரெடிட் வந்து எங்க சித்தப்பாக்கு தான் போகணும். எங்க சித்தப்பா வந்து ரொம்பவே சூப்பரா சமைப்பாங்க. நான் லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருக்கும்போது இதை நாங்கள் ஷூட் பண்ணோம். மூணுமே வந்து ரொம்ப டேஸ்டா டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபியா தான் இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட் பார்ட்டு தான் சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே தனியாக வேற வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா அந்த வீடியோவில் தான் நான் ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கேன். ஸோ ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் சரி வாங்க இப்போ நம்ம சிக்கன் சாப், சிக்கன் குழம்பு, சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோ பார்க்கலாம். முதல்ல நம்ம சிக்கன் சாப்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர்ல 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து லைட்டா சூடானதும் இதுல ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது 1 கிலோ கறி. ஸோ அதுக்கேற்ற இன்கிரீடியன்ஸ் தான் இது. பாருங்க, இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போன உடனே இதுல 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுல ஒரு கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லியை நல்லா பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புதினா கொத்தமல்லி அப்புறம் வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 1 கிலோ கறி எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இது நல்லா 2 தண்ணியில் அலசிட்டு நம்ம இந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனுமே சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் நிறைய தான் சேர்த்திருக்கோம். எதுக்காகனா நம்ம சிக்கன் 1 கிலோ எடுத்துருக்கிறதுனால அந்த கவுச்சி ஸ்மெல் எல்லாமே எடுத்துரும் மஞ்சத்தூள் சேர்க்கும் போது. ஸோ அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் குழம்புக்கு வந்து எப்பவுமே கல்லுப்பு சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா அந்த டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது கூட வேற எந்த மசாலாவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து இன்னைக்கு ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். இது ஒன்னே போதும். 1 கிலோ கறிக்கு ஆச்சி சிக்கன் மசாலா 50 கிராம் எடுத்திருக்கு. இதையும் நல்லா கலந்து விட்டுலாம். பாருங்க, நான் எந்த மசாலா எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆச்சி சிக்கன் மசாலா இதுதான் எடுத்திருக்கேன். 50 கிராம் மசாலா. 1 கிலோ கறிக்கு 50 கிராம் வந்து கரெக்டா இருக்கும். இந்த ஒரு மசாலாலே நல்லா டேஸ்டாட்டு வந்துடும். இது கூட அடிஷ்னலாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுருங்க போதும். 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ 3 விசில் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு அடிஷ்னலாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதோட தண்ணியில் அது நல்லா வெந்து வந்துடும்.
இப்போ 3 விசில் அடிச்சிருச்சு. நம்ம சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரொம்ப வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதை பார்க்கும்போதே நாக்கு ஊறுற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு கூட சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து சைடிஷாக வச்சுக்கிட்டு நீங்கள் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு எடுத்துக்கலாம், இல்லை ரசம் வச்சுக்கலாம். அப்படிலாம் பிரியாணி கூட இது ரொம்பவே சூப்பரான சைடிஷாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் சாப்ஸ்லேருந்து சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சிக்கன் சாப்ஸ்லேருந்து குழம்பு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காவை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம சாப்ஸோடு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ கறியிலுமே அப்படியே குழம்பு செய்ய போகிறதுனால 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கோம். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்போ தேங்காவை நம்ம அது கூட சேர்த்துலாம். தேங்காய் விழுத இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோங்கிறனால அது வந்து நம்ம தண்ணி சேர்த்தா கூட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் குழம்பு. பாருங்க, இப்போ இவ்வளோ தண்ணி நாங்கள் சேர்த்தா கூட அது குழம்பு வந்து இன்னும் திக்காக தான் இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால. இப்போ இன்னொன்று, தேங்காய் சேர்த்ததுனால இதுக்கு காரமும் உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது அதனால காரத்துக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கூடவே உப்பு கூட பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைனா மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் வேக விட்டுருங்க, போதும். ஒரு விசில் மட்டும் விட்டாலே போதும், நம்ம குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும். அடுத்ததா சிக்கன் குழம்புல இருந்து எப்படி சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் குழம்பும் கொஞ்சம் கறியும் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் மிச்சம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்த நாள் செஞ்சால் கூட இது நல்லா தான் இருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாச்சில் 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு இதில் கொஞ்சோண்டு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம குழம்புலையும் உப்பு சேர்த்து தான் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா வரும். ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியமில் அப்படின்னா சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா மிளகாய் தூள் சேர்த்ததுனால கரிஞ்சிரும் சீக்கிரமாக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் குழம்பை சேர்த்துடலாம். இது கூட பாருங்கள், சிக்கன் பீசஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். குழம்பு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், ரொம்ப நிறைய சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திட்டிங்கனாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்கிற குழம்புல மட்டும்தான் இல்லை, நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ணுற 3 ரெசிபீஸுமே ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக 3மே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 ரெசிபீஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துடும். இந்த பக்குவத்தில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து ஒரு டிப்ஸ் எங்கள் சித்தப்பா சொன்னாங்க, இந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர்றதுக்காக. அந்த டிப்ஸ் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பாருங்கள். அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அது. அவ்வளோதான், நம்ம சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஒருவேளை வீட்டில் யாருக்காவது விருந்து வைக்கணும்னா, ஒரு 7-8 வகையில் சமைக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு நீங்கள் காலையில் வந்து சமைச்சு முடிச்சு மத்தியானம் நீங்கள் லஞ்ச் வந்து கொடுக்கறதுக்குள்ளே ஒரு வழியாயிருவீங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடுத்தடுத்து ஒரே சிக்கனில் வந்து 3 ரெசிபிஸ் பண்ணிட முடியும். ஸோ ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.